அது இது இந்த சூழல் வந்து ஜீவிக்கு தெரியும். நாங்க எந்த ஒரு நோக்கத்தோட இந்த கொண்டாட்டத்தை செய்யல, எங்களோட தலைவரின் வெற்றியை வந்து சிறப்பா கொண்டாடுறோம். பிடிச்சவங்க வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, பிடிக்காதவங்க வந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். உங்களோட கருத்துகள் எப்படி இந்த வீடியோஸ்ல உங்களோட கருத்துகள் வரும். எங்களை பிடிக்காதார்கள், தளபதியை பிடிக்காத நீங்க கருத்தை போடுங்க. ஆனா நாங்க என்ன செய்ய தெரியுமா, ஒரு தமிழன் ஆளணும் தமிழ்நாட்டை. இந்த வருஷம் ஒரு எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தையில இருந்து வயசு போன ஆட்கள் மட்டும் படி கொடுத்துறாங்க. வேணுமெண்டா 5 மணியில இருந்து காதை கொடுத்து சத்தத்தை கேளுங்க. இலங்கையில வந்து எங்கட தளபதி அண்ணா, நம்மட தளபதி விஜய் அண்ணாவோட அவருடைய அனுமதியோட நாங்க வந்து இலங்கையில வந்து பொறுப்பாளராக இருக்கிறோம். பக்குவமா வந்து எங்களுக்கு சரியான முறையில வந்து ஈழ தமிழருக்கு செய்வார். உலக நாட்டில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் செய்வார். லஞ்ச மூலையில எல்லாம் ஒழிச்சு நல்ல ஜனாதிபதியை நாங்க தேர்ந்தெடுத்துறாங்க இலங்கை மக்கள். அதே போல தமிழ்நாட்டுக்கு தளபதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நல்ல ஒரு மனுஷரை. தமிழக சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் தற்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமானது பாரிய வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வெடிகொளுத்தி தங்களுடைய ஆரவாரத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வெடிகளை கொளுத்துவதற்காக அவர்கள் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பட்டியை கொளுத்தி விட போட்டோ வைக்க பின்னாடி இங்க சத்தம் கேட்குது, அந்தந்த இடம் இல்லாம ஓடுங்க. ஒட்டுமொத்த யாழ்ப்பாணம் முடக்கெல்லாம் வெடி கொளுத்தினபடியே இருப்பாங்க. சின்ன குழந்தையில இருந்து வயசு போன ஆட்கள் மட்டும் வெடி கொளுத்துறாங்க. வேணுமெண்டா 5 மணியில இருந்து காதை கொடுத்து சத்தத்தை கேளுங்க. கொஞ்சம் பேருக்கு விளங்கையில சவுண்டு விளங்கையில தாங்க படிவா காதை கொடுத்து கேளுங்க. ஜேற்ற வெற்றி சும்மா நார்மல் வெற்றி என்று இல்லைன்னு, ஜேற்ற வெற்றி நார்மல் வெற்றி என்று இல்லை, ஈடு செய்யலாத வெற்றியை கொடுத்து
இது போன்ற ஒரு வெற்றியை நீங்கள் கண்டெடுக்க முடியாது. எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கும், ஆனால் விஜய் போன்ற வெற்றி பெற்ற அவரை இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சரை காண முடியாது. அந்த அளவுக்கு வெற்றியை விஜய் ஈட்டியுள்ளார். எல்லாருக்கும் வந்திருக்கிற ஊடகங்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட வந்து முதலாவது நான் கேட்க போற ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு எல்லாருக்குமே தளபதி விஜயை பிடிக்குமா? அப்ப எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஃபர்ஸ்டுக்கு ஒரு விசில் ஒன்று போடுவோமா? போடுமா? இலங்கையில வந்து எங்கட தளபதி அண்ணா, நம்மட தளபதி விஜய் அண்ணாவோட அவருடைய அனுமதியோட நாங்க வந்து இலங்கையில வந்து பொறுப்பாளராக இருக்கிறோம். சரியா? இலங்கையில வந்து நாங்க ஒரு நிறைய பேர் பொறுப்பா இருக்கிறோம். அண்ணாவோட சைனோட இலங்கையின் ஒருங்கமைப்பாளராக இருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தை வந்து நாங்கள் ஒரு மக்களா, ஈழ மக்களாகவும் சரி, நாங்கள் ஏற்கனவே எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும், எல்லா இடமும் வந்து வாழ்த்தி வந்து பேனர் அடிச்சிருந்தாங்க. நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் மீனவர் நண்பர்களோடையும் சேர்ந்து செஞ்சுருக்கிறோம். எல்லாரோடையும் இணைஞ்சு வந்து சிறப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சினாங்க. அப்போ வாழ்த்துக்கள் தெரிவிக்க கூட எங்களுக்கு சில எதிர்ப்புகள் வந்தது. அதை நாங்கள் பொருட்படுத்தாமல் இல்லை, கணக்கெடுக்காமல் இல்லை. எங்களுக்கு தெரியும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை பர்சனலாக கூட எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை நாங்கள் பெருசுபடுத்தல. எங்களுக்கு முக்கியம் தளபதியை இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு சிஎம்மா கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்து தளபதி இவர் வந்து மிஸ்டர் சந்துரு, இவரும் வந்து எங்கட இவரும் வந்து பொறுப்பாளராக இருக்கிறார் இங்க இலங்கைக்கு. சரியா? அப்ப தளபதி சிஎம்மா தமிழ்நாட்டுக்கு இந்த முறை வரணும். ஒரு தமிழன் ஆளணும் தமிழ்நாட்டை. இந்த வருஷம் ஒரு எல்லாருக்கும் தெரியும், உலகமா இலங்கையில மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலக நாடு ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லி எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்க்காதவங்களே தளபதிக்கு மிஸ் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சு கொண்டிருக்காங்க. எல்லாரும் அறிஞ்ச விஷயம். வந்த அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி. இது வந்து எங்களோட தலைவற்ற வெற்றி கொண்டாட்டம் மட்டும்தான். இது இந்த சூழல் வந்து ஜீவிக்கு தெரியும். நாங்க எந்த நோக்கத்தோட இந்த கொண்டாட்டத்தை செய்யல, எங்களோட தலைவரின் வெற்றியை வந்து சிறப்பா கொண்டாடுறோம். பிடிச்சவங்க வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, பிடிக்காதவங்க வந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அப்பதான் ஜாலியா இருக்கும். உங்களோட கருத்துகள் எப்படி இந்த வீடியோஸ்ல உங்களோட கருத்துகள் வரும். எங்களை பிடிக்காதார்கள், தளபதியை பிடிக்காத நீங்க கருத்தை போடுங்க. ஆனா நாங்க என்ன செய்ய தெரியுமா? தளபதி வெற்றி கொண்டால் மாண்புமிகு சிஎம் முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழருக்கும் கிடைச்ச வெற்றி. ஒரு தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கான், சரியான தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கான். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அதை விட இலங்கை தமிழருக்கு நல்லது நடக்கும் என்று 100% நாங்க உறுதிமொழி கூறுகின்றோம். இனி 5 வருட ஆட்சியில எங்கள் தமிழருக்கு நல்லதே நடத்தி காட்டுவார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த விஜய் ரசிகராக இருக்கட்டும், விஜய் அண்ணா என்று கூப்பிடுறவரால் இருக்கட்டும், தம்பி அண்ணன் தம்பி சகோதரம் எல்லாருமே விஜய் நம்பி. தமிழ்நாடு எப்ப விடியுதோ ஈழம் அப்ப விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம் வந்தோட எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து திறவையையும் அவர் வந்து எங்களோட கோரிக்கை மூலமோ இல்ல அவர் பார்த்து பக்குவமா வந்து எங்களுக்கு சரியான முறையில வந்து ஈழ தமிழருக்கு செய்வார். உலக நாட்டில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் செய்வார். உங்களுடைய எல்லா மக்களுடைய சப்போர்ட்டும் வந்து கிடைச்சது, எங்களுக்கு தளபதி கிடைச்சது. மிக்க 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 நன்றி. ஈழ தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருக்குமே
தளபதி சார்பா வந்து இந்த இடத்தை நான் வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றது ஊடகங்களுக்கு மிக்க நன்றி. எங்களை சப்போர்ட் பண்றேன் அனைத்து டிவிக்கு உறுப்பினர்களுக்கும் நன்றி. மீடியா சப்போர்ட் வேற லெவல்ல இருக்கு. தேங்க்ஸ் சப்போர்ட் செய்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிக்கணும். மற்றவைய மனநோகுற மாதிரி ஒரு வசனம் நாங்க கதைக்கவும் இல்ல. மனநோகுற மாதிரி நீங்களும் கதைக்காதீங்க. இது வெற்றி கொண்டாட்டத்தை எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். எந்தவித அரசியல் நோக்கமும் இல்ல. அதாவது வந்து ரசிகர்களாக இருந்து நாங்களும் அவற்றை டிவிக்கு தொண்டனாயிருக்கோம். அவ்வளவுதான். வேற இந்தியில எந்தவித அரசியலும் இல்ல. நாங்க அந்த காலத்துல இருந்தே ரசிகர்களா இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரசிகரா இருக்கோம். எல்லாரும் தெரிஞ்சதானே. நீங்க நாங்க வந்து தொண்டராயிருக்கோம். அவ்வளவுதான். வேற எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல. 10 சீட் கூட வெல்லவே மாட்டாருன்னு சொன்ன தளபதி இன்றைக்கு 110 சீட் வென்றிருக்காரு. அதுக்கு காரணமா தமிழக மக்கள் மட்டும்தான். நன்றி 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 நன்றி. தளபதியை வந்து எத்தனையோ நேதி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி தனி ஒரு மனிதன் நின்று எவ்வளவோ வலிகளை தாண்டி அதுக்கு பின்னால் எவ்வளவோ சூழ்ச்சியா பண்ணாங்க. அதையும் தாண்டி சிம்பிளா சிங்கம் போல. ஆனா தளபதி கூட எஃபெக்ட் அப்படி ஒரு கட்சிக்கார கூட காசுக்கோ லஞ்சமோ இல்லாத ஊழல் நடக்குது. ஊழல் எல்லாத்தையும் முறியடிச்சு கொண்டு தளபதி வந்திருக்கிறேன். இங்க தமிழ்நாடு 5 வருஷம் இல்ல 50 வருஷம் முன்னு போகும். இது தமிழருக்கு கிடைக்க ஒரு பெரிய ஒரு வெற்றி. இது தமிழர் இல்ல, தமிழருக்கு நாடு. விஜய் மூலம் தமிழருக்கு நாடு, தமிழருக்கு நாடு. எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இங்க ஒரு தெளிவும் இல்ல. ஆனா வந்து தமிழர் என்ற ரீதியில அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு கொண்டாடுறதுக்கு வந்து எங்க இளைய தளபதி வந்து முதலமைச்சரா இருக்கிறார். சென்னையிலயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ பெருசா இருக்கிறார். ஆனா அவர் வந்து இது வந்து எங்களால மறக்கப்படியாத ஒரு என்னடா சொல்றேன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து எல்லாருமே வந்து கேள்வி செஞ்ச இங்க வந்து அங்கே நான் எங்க நாடு இங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கிறவங்க போட்டு செய்யறீங்க. ஆனா அது முக்கியம் இல்ல. தமிழனுக்காக ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்குறாங்க இவ்வளவு பேர். இப்ப வந்து கூட நீங்க என்னதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறவனே தான் நீங்களே வந்தீங்க. அப்ப வந்து தளபதி தான் மெயின். அப்ப இதில் வந்து நாங்க எவரையுமே நாங்கள் கேவலமாகவும் கையக்கூடாது, எவ்வளவு தப்பாகவும் கையக்கூடாது. தளபதி ஒன்று தான் பெஸ்ட். அதே மாதிரி எங்களுக்கு வந்து முதலமைச்சர் இங்க இருந்தாரா வந்தாரா போனாரா அதை பத்தி தெரியல. ஆனா தமிழன்ற பேர்ல இவ்வளவு லட்சக்கணக்கில் சின்ன வயசுல இருந்து பெரியாக்கள்ல இருந்து முதலமைச்சர் விஜய் தான் தெரிய போதில்லை. இதுதான் தமிழன். அப்ப தமிழனை கொண்டு வந்ததார் பெஸ்ட் தளபதி. இதுக்கு ஒரு விசிலடி. சரி, அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கோடான கோடி நன்றி. ஒரு தலைவனை உருவாக்கிட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு கோடான கோடி நன்றி. விஷயத்தை மறந்து போனோம். அண்ணா சொல்லி இருக்கார். முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நாங்க நன்றி தெரிவிக்கணும். நாங்கள் ஊக்குவிப்பு மாத்திரம்தான் நாங்கள். ஆனா ஓட் சின்னத்தை போட்டது ஃபுல்லா தமிழ்நாட்டு மக்கள். அனைத்து தமிழ்நாட்டு மக்களையும் கையேந்தி அவர்களை வரவேற்கின்றோம். நன்றி. இப்படி ஒரு எலெக்ஷனை எந்த ஒரு தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு பார்த்தே இல்ல, வேர்ல்ட் வைட் இந்த எலெக்ஷனை பார்த்து கொண்டிருக்கு. அதான் இது ஒரு வரலாறுலயே ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு. அது தனியொரு மனிதனா முதலாவது எலெக்ஷன்ல நின்று 112 சீட்டை சிம்பிளா தட்டிட்டு போயிருக்கிறார். இது பெரும் வெற்றி இல்ல, ஆக மிகப்பெரிய வெற்றி. அதே போல நாங்கள் இப்ப இலங்கையில வந்து நாங்க போன தேர்தலில் நல்ல ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து நாங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப எங்கட வாழ்க்கை தரம் எப்படி மாறிக்கொண்டிருக்கு, எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம். எல்லா போத பஸ் எல்லாம் ஒழிச்சு லஞ்ச மூலையில எல்லாம் ஒழிச்சு நல்ல ஜனாதிபதியை நாங்க தேர்ந்தெடுத்து இலங்கை மக்கள். அதே போல தமிழ்நாட்டுக்கு தளபதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நல்ல ஒரு மனுஷரை தமிழ்நாட்டு மக்கள். எங்கட ஜனாதிபதிக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த இலங்கை ஜனாதிபதி எங்கட ஜனாதிபதிக்கு நாங்க நன்றி சொல்றோம். அது இந்த இடத்தை சொல்றதுல பெருமைப்படுறோம். தளபதி ரசிகனா தமிழனா பெருமைப்படுறோம். எம்ஜிஆர் பாக்கல நாங்க வந்து. ஆனா திமுகவுல வந்து இருந்துதான் எம்ஜிஆர் வந்து விலகி போனவரு சின்ன வயசுல சொல்லி எங்க அம்மாக்கள் நான் சொன்னவன். ஆனா வந்து இப்ப எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நாங்க கவலைப்பட்டாங்க எம்ஜிஆர் இவ்வளவு சாதனை செஞ்ச போல உதவி செஞ்சவர் இப்படி ஒரு மனுஷரை நாங்க பாக்கல. நான் கவலைப்பட்டேன். ஆனா இப்ப எனக்கு 31 வயசு. ஆனா அந்த 31 வயசுல நான் பார்க்காத எம்ஜிஆர் எங்க தளபதி மூலமா பாத்துறேன்றது இந்த வருஷம் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால வந்து 2026 நாங்க தளபதியை இப்ப நாங்க ஒரு எம்ஜிஆர் மாதிரி தான் பாக்குறோம். வாழ்த்துக்கள். முக்கியமா நாங்க சொல்ல போனது ஸ்ரீலங்காவில இலங்கையில நாங்க விஜயை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதை விட 100 மடங்கு எங்கள் அனுரா அண்ணா அப்பா என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலான் இப்ப எங்கள் நாட்டுல போதை நிறைய பிரச்சனை, நிறைய எங்கட தமிழருக்கு இழிவுகேடு, சிங்களவருக்கு இழிவுகேடு அப்படி என்று இனபாதம் இல்லாம வெற்றியை தந்திருக்கார் எங்கட அனுரகுமார. அவரை மாதிரி வெற்றியை எங்கள் விஜயும் காட்டுவார் என்பதை நாங்க உறுதிப்படுத்துகின்றோம். Hi media friends. Hello bro.
ஹாய் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேள்வி கேட்டுருக்கு, நீங்க கேள்வி கேட்டு நீங்கள் நிறைய இடத்த கேள்வி கேட்பீங்க, எல்லா இடத்தையும் பாக்குறோம். எங்களை கூட இப்ப கேள்வி கேட்டுருக்கீங்க. எனக்கு ஒரு ஆசை, உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லி சொல்லுங்க. லிக்கிறார்கள் எல்லாம் யூடியூபர்ஸ். உங்களோட பிரதர், இந்த எலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தளபதி ஃபேன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தளபதி கலரும் இது அறிகிறது முன்னாடி நான் கையில போட்டுட்டேன். தளபதி என்ன சின்ன வயசுல மாறி இருக்கா, அப்படியே வச்சிருக்கேன், காட்டவே மாட்டேன். அவ்வளவு சின்ன வயசுல எனக்கு பிடிக்கும். நானும் எதிர்பார்த்தேன், ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளட்டும் தான் என்ற கொள்கை. தமிழன் தமிழ்நாட்டை ஆளட்டும், ஆள போறான், ஆளுவான், நல்ல நடக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கால வந்து அடுத்த பிரதர் நிற்கிறார், வேற நாங்கள் அடிக்கடி பார்ப்போம். உங்களோட கருத்தை சொல்லுங்க ப்ரோ. உண்மையில தமிழன் ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி விஜயனா வந்திருக்கிறார். விஜயனாக்கு வந்து 5 வருஷம் இல்லை, இன்னும் அவர் நல்ல ஒரு செய்வாருன்னு நாங்கள் நம்புறோம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச்.